ஹலோ அண்ட் வெல்கம் டு மீஜா வீலாக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ அதனால் லாங் வீடியோ என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டென்ட் இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா மகிழன் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ கப்புள் விலாக்ஸ் பண்ணுறதுக்கு கப்பலே இல்லை, அது ஊரில் இருக்குது பயவுள்ள. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை பேசுகிறதுக்காக தான் நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அது மக்களுக்கு ஓரளவுக்கு யூஸாக இருக்குமே, ஆனால் அதை நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி வந்து எல்லாம் எந்த கட்சி அந்த கட்சின்றாங்கல்ல, எனக்கு கட்சியை பற்றி பேச நான் இங்கே வரல. ஆக்சுவலி கட்சி என்னலாம் அவனுக்கு தோன்றது அவன் தனிப்பட்ட உரிமை. பட் எனக்கு அதில் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியாலஜி மாதிரி தோணுச்சு. என்னென்னா, இப்போ எல்லாரும் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், எதை கொடுக்குறேன்றாங்கல்ல. அப்படி விஷயத்தில் பேசிக்காக நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு ஃபேமிலிக்கு அதிகப்படியான ஒரு வருஷத்தோட செலவு பார்த்தோன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ஆர் காலேஜ் ஃபீஸ். இது ஒருத்தர் ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி அது ஒரு ஃபேமிலிக்கு டைரெக்டாக நீங்கள் மாதம் 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, எவ்வளோனா கொடுங்க. ஆனால் அந்த 2000 3000 உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. ஆனால் நீங்கள் காலேஜ் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ ஒரு மெடிக்கல் சீட்டு நீங்கள் ஃப்ரீயாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் குறைஞ்சது 5 லட்சம் சேவ் ஆகும். நீங்கள் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பட் அதை நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இது ஒன்றுத்துக்காக என்ன பண்ணலான்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஃபைனான்ஸ் சரியாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சரியாக போகும். பேசிக்காக அதுதான். நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட காசு இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் போயிடும் சொல்ல முடியாது. ஆனால் காசு இருந்துச்சுன்னா 75% பிரச்சனை வரவே வராதுன்னு சொல்கிறேன். அதனால் அரசியல் சம்மந்தப்பட்டது நம்ம அதிகமாக பேச வேணாம். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணும் எப்பயுமே. என்னென்னா, நம்ம பிஸ்னஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எழுதுறோம். இப்போ எல்லா வீட்டுக்குமே வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குது, தேவைன்னா கடன் வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ சும்மா கொடுக்கறதுக்கு 6000 7000 கோடி கடன் வாங்குறாங்கல்ல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ எப்படியுமே எல்லாத்தையுமே பவர் ஜென்ரேஷன், தட் மீன்ஸ் எனர்ஜியாக மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம பெட்ரோலை சம்மந்தப்பட்டே போகும் தெரியாது. அதுக்கு மாற்றா நம்ம எப்படி எலக்ட்ரிக் பஸ் காருன்னு வர ஆரம்பிச்சிச்சு. எலக்ட்ரிக் பைக் ஓரளவுக்கு நல்லா பெனட்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் பவர் ஜெனரேஷன் பார்த்தா இன்னும் நம்ம அணு உலையை தான் அதிகமாக நம்பி இருக்கோம். ஸோ பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு டேஞ்சர். நம்ம அதுக்கு மாற்றா நிறைய விஷயங்கள் இருக்குது. விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நமக்கு தோன்ற ஐடியா பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போது நாங்கள் சோலார் போடலாம் வீட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணும்போது எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. இப்போது ஆன் கிரிட் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம சோலார் போடுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க கரண்ட்டை நாமளே யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம பேர்லேயே வந்து கரண்ட் யூனிட்டாக நம்ம சேவ் ஆகிக்கும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நமக்கு வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணிட்டோம், ஒரு மாதம் கம்மியாக ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளவே டேலி பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு அவங்க சின்ன அமௌண்ட், இவனுங்க என்ன சொல்கிறது, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா கொடுங்களேன், நீங்கள் 6 ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2 ரூபா கொடுங்களேன். ஸோ அப்படி பண்ணோன்னா அதை பெரிய விஷயமா இல்லை. இன்னொன்று சோலாருக்கு இப்போது 68,000 3 கிலோவாட்க்கு வந்து மானியம் தராங்கன்னா, அந்த மானியத்துக்கு கூடவே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு மானியம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்தில் 3 கிலோவாட் சோலார் போட்டுடலாம். அந்த சோலார் வந்து அவங்களுக்கு மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி அதை ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு நிறைய கேபிளை வந்து ஸ்ட்ராங்காக போடணும். அந்த பவரை இப்போ நம்மக்கிட்ட ஜென்ரேட் பண்ண திரும்ப டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றுறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 6000 கோடி சும்மா ஃப்ரீயாக தரத்துக்கே செலவு பண்ணும்போது இந்த கரெக்டான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து நம்ம வெளியில் வாங்காமல் நம்மளே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஜெனரேட் பண்ணிடுச்சுன்னா இட்ஸ் த மேசிவ் ஹிட். அதாச்சு இதுலேயே வந்து இப்போ நிறைய வீட்டில் வந்து ஒரு 4 to 5 இப்போ இந்த மாதிரி காசு தரீங்க அப்படின்னா 5 கிலோவாட் சோலார் பவர் பேனல் போடுவாங்க. ஸோ அந்த பேனல்னால எக்ஸ்ட்ரா இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய காசு இருக்குது, அதுக்கு என் வீட்டுக்கு நான் சோலார் பவர் பிளான்ட் போட்டு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 100 யூனிட் வருதுன்னா ஒரு நாளைக்கு 200 அவனுக்கு எக்ஸ்ட்ரா, மோஸ்ட்லி சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாளைக்கு 200 மந்த்லி அவனுக்கு 6000 ரூபாய்
அவன் சோலார் பேனல் போட்டு கவர்மெண்ட்டுக்கு தரதுனால அவன் சம்பாதிக்கிற மாதிரி நினைக்குவான். பட் ஆனால் இயர் ஆன் இயர் எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாயிட்டே இருக்குல்ல. ஸோ கவர்மெண்ட்டும் ஒரு 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் நிலக்கரி எரிச்சு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல போட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணி அதுவும் ப்ரைவேட் கிட்ட இருந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி 4 ரூபாய்க்கு வாங்கி எங்களுக்கு நீங்கள் 8 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்டே இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக உங்களோட எனர்ஜி கன்சப்ஷன் ரேட் வந்து ப்ரைவேட் கிட்ட போகாமல் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு மேத் தெரியாது, எனக்கு நம்பர்ஸ் தெரியாது, பட் இதேன்னு எனக்கு தோணுன ஐடியாலஜி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா அதை வீடியோவாக போடுங்க, இல்லை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு தெரிய வந்து அது ஓரளவுக்கு நம்மளோட செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ வேணா ஃப்ரீ தரலாங்க. ஏங்க 2500 தரீங்க, மாதம் 10,000 கூட தரலாமே. ஏன்னா கவர்மெண்ட் ஷுட் பி ரெடியூஸ் த லோனை கம்மி பண்ணிட்டு நம்மக்கிட்ட அதிகமாக காசு வந்துச்சுன்னா மக்களுக்கு எவ்வளோ வேணா தரலாமே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவான ஐடியா எனக்கும் அப்பப்போ தோணும். அந்த உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆன் திஸ்.